ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறது வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுமே கடுகுளுந்து போட்டு பொரியட்டும். கடுகுளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பூடு ஒரு 10-15 வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதங்கட்டும். அப்போ அது கூடயே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் குழம்புக்கு தேவையான அளவு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நிறைய சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம மீன் குழம்பு புளி ஊற்றுறதுனால தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். இப்போது இது நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன், அந்த கணக்குக்கு நான் போட்டிருக்கேன். இப்போது மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கிறேன். இப்போது புளி ஊற்றினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இது பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கணும். அந்தளவுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்னென்னா ஒரு மூடி தேங்காயில் கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்கணும். அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஜிலேபி மீன் தான் வாங்கியிருக்கேன். ஜிலேபி மீன் குழம்புக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கடல் மீன் வாங்குறத விட ஜிலேபி மீனில் ஒரு நாள் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் போட்ட உடனே நம்ம கிளறி விட்டுக்கணும், ஏன்னா வெந்ததுக்கப்புறம் நம்மளால் கிளற முடியாது. அதனால் குழம்புல நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். வாசமே வீடு ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இந்த மீன் வெந்திருச்சாலியாங்கிறதுக்கு ஒரு ட்ரிக்கும் இருக்குங்க. மீனோட மண்டையை எடுத்துக்கோங்க. மீனோட தலையில் கண் ஒயிட்டாக வெளியே வெந்திருந்துச்சு அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். மீன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.